குருவே துணை. என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழுகின்றேன். வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் குருவாய் வந்து நம்முள்ளே அறிவாய் நிறைந்து நின்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கி இந்த இணைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ள அனைத்து இருபால அறிஞர் பெருமக்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனை யோக வாழ்வு என்ற தலைப்பின் கீழே அருள் தந்தை அவர்களுடைய கருத்துக்களை நாம சிந்தனைக்கு எடுத்துட்டு போறோம். யோகம் என்றால் என்ன? அது ஒரு நிறைவான வாழ்க்கை முறைக்கு நாம் பெற வேண்டிய ஒன்று. இந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை நெறிய யோகம் என்று பொருள் தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க. தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்து ஆற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் அரைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். அப்போ மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வு, அதுதான் அந்த வாழ்க்கை நெறிதான் யோகம் என்று சொல்றாங்க. அப்போ இந்த யோகம் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்க்கிற போது இணைதல், பொருந்துதல், லயமாதல், ஒன்றுபடுதல், இப்படி நிறைய பொருள் இருக்கு. வாழ்வு என்பது ஒரு ஜீவனுடைய அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து பெறுகின்ற அனுபவங்களுடைய அந்த தொகுப்பு தான் வாழ்க்கை. மனிதனுக்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மூலத்தையும் முடிவையும் உணரக்கூடிய உயர்ந்த அறிவை பெற்றவன். மற்ற உயிரினங்களுக்கு 5 அறிவு வரைக்கும் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்வு எங்கே போய் முடியும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் மனிதன் மட்டும் இதையெல்லாம் உணரக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறான். அந்த சுதந்திரத்தை இயற்கை இறை கொடுத்திருக்கு. ஏன்னா அந்த மனிதன் சிறப்பு என்று சொல்லும் போது ஒரு கவியில சாமி சொல்றாங்க, இறைநிலை தன்னையே தான் உணர்வதற்காக அது புலன்களுக்கு எட்டாத நிலையில எல்லாவற்றையும் தன்னுள் இருப்பாக வைத்துக் கொண்டிருப்பது. அது தன்னிலிருந்து முகிழ்ந்து இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி அண்டங்கள், கோள்கள், உயிரினங்கள், அதுல 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய அனுமான அறிவை பெற்ற மனிதன் வரைக்கும்
வந்ததனுடைய நோக்கமே பல நிலைகளில் அது தன்னுடைய இறுக்கத்தை கொண்டு முகிழ்ந்து தன்னை உணர்வதற்காக தானே எடுத்த வடிவம்தான். பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓரறிவினம் முதல் ஐயறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்ந்தும் அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்தே முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம்தான் மனிதன். அப்போ அந்த இயற்கை என்ற பேராற்றல் மனித உடலதனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு தன் வயிற்றிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளது. இதுதான் உண்மை. அப்போ தானே சிந்தித்து செயல்படுகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு அந்த அறிவு நிலை கொடுக்கப்பட்டதனால என்ன பண்றான்? முயற்சியினை கண்முனைப்பில் ஆழ்த்தி இன்பத்தை மிகையாக துய்த்து துன்பத்துக்கு ஆளாகலாம். அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா சில உண்மைகளை உணர்ந்து அதற்கு ஒத்த முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இயற்கை, சமுதாயம், இன்ப துன்ப உணர்ச்சிகள், இந்த கோணத்துல மனிதன் வாழ்றான். அதைத்தான் இயற்கை, சமுதாயம், தான் என்று முக்கோணங்களா காட்டுவாங்க. அப்ப இந்த தனி மனிதன் அவனுக்கு சில கோணங்கள் பொதுவா வாழ்க்கை தத்துவத்துல நம்ம 3 பார்த்திருக்கிறோம். ஆனா சாமி என்ன சொல்றாங்கன்னா 5 கோணங்களில் மனிதனவன் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இயற்கை, சமுதாயம், தேவை, சூழ்நிலை, பழக்கம் என இவ்5 கோணங்களில் மனிதனவன் வாழுகின்றான். முன்னது 2ஐயும் மதித்து, அப்போ இறை ஆகிய இயற்கையை மதிக்கணும், சமுதாய சட்டங்களை மதிக்கணும். அடுத்து பின்னது 3 தேவை, சூழ்நிலை, பழக்கம். இந்த 3ஐயும் இணைத்து கணித்து செயலாற்ற வாழ்க்கை இன்பமயம்ங்கிறான். அப்போ இயற்கைய மதிக்கணும், சமுதாய சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். ஒரு தேவை வருகிற போது அந்த சூழ்நிலையில பழக்கம் காரணமாக ஏற்கனவே செய்து செய்து வந்த விளைவுகளை எல்லாம் எண்ணி விழிப்பு நிலையோடு இந்த 3 காலங்களையும் இந்த திரிகால ஞானம்னு சொல்லுவாங்க. கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம். அப்ப கடந்த கால அனுபவங்கள், தற்கால தேவை சூழ்நிலை, எதிர்காலத்துல இதிலிருந்து வரக்கூடிய விளைவு, இந்த 3ஐயும் கணித்து விழிப்பு நிலையோடு செயல்பட்டா மனிதன் வாழ்க்கையில் துன்பம் என்பதே வராது. இப்ப இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த பிறவி எடுத்ததே. பாரதியார் சொல்றார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவன். அப்போ அந்த இன்பங்களை அனுபவித்து அறிவுக்கு அமைதி கொடுத்து அதன் மூலமாக அந்த அறிவை உயர்த்தி முழுமையடை செய்யணும். ஆதிக்கு சமமான நிலைக்கு போகணும். இந்த முழுமை பேர் என்பதுதான் வாழ்வினுடைய நோக்கமே. அப்போ அதற்கு ஒத்த முறையில் வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த யோகம் என்பதன் பொருள் இணைப்பு. எதற்கெல்லாம் இணைப்பு சரியா இருக்கணும்? அப்போ இயற்கைக்கும் தனி மனிதனுடைய எண்ணத்திற்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும், தனி மனிதனுடைய உடலுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் மனதுக்கும் இணைப்பு சரியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சரியான இணைப்பை பெற்றால்தான் வாழ்வின் நோக்கத்துக்கு ஒத்த முறையிலே வாழ்ந்து மேன்மையடைய முடியும்.
அப்படி இல்லைன்னா வாழ்வின் நோக்கம் வழுக்கி கொண்டே போகும், பிறவி நீண்டு கொண்டே போகும், துன்பம் என்பது தோற்கொலையாகும். ஏற்கனவே பல முறை உடல் எடுத்து அந்த உடலால் செய்த செயலால் அந்த விளைவுகளின் பயனாகத்தான் இந்த உடல் எடுத்திருக்கிறோம். அதனாலதான் வினைப்பயனே ஒரு தேகம் என்று சொல்லுவாங்க. அப்படி வினையின் பயனாக தேகம் எடுத்துட்டு அந்த வினையை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்ப வந்திருக்கோம். அப்ப இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா மறுபடியும் வரக்கூடாது. இப்ப வந்தாச்சு, வந்தது இருக்குன்னா மறுபடியும் வரக்கூடாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டில் அகுதொன்றே வேண்டுவது, வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டுபவன் பால். அந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பது குருவை குறிக்கும்னு அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா குணங்களை எல்லாம் கடந்து நிற்பது இறை. அப்போ குணங்களோடு கூடிய மனிதனாக பிறந்து தன் பயிற்சியாலும் முயற்சியாலும் அந்த குணங்களை எல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு குணங்கள் அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்கள் தான். இதையெல்லாம் கடந்து நிக்கணும். அந்த நிலையில் நிற்கக்கூடிய ஒருவரால் தான் நமக்கு துணை செய்ய முடியும். அப்போ அந்த வேண்டி மீண்டும் பிறவாமை என்பதைத்தான் வேண்டுறோம். அது எங்க வேண்டணும் அப்படின்னா வேண்டுமை வேண்டாம் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை, யோக வாழ்க்கையை வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம ஞானவான்கள் என்றும் சித்தர் பெருமக்கள் என்றும் சொல்றோம். அப்படி இந்த யோக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது யோகம் என்றாலே அட்டாங்க யோகம், பதஞ்சலியுடைய யோக முறைகள் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி வரும்பொழுது அவர் அந்த 8 அங்கங்களாக இத யோகத்தை பிரிக்கிறார். இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலை. இத பின்னாடி தாய்மானவர் 4 சொல்றாரு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்போ இந்த 8 அங்கங்களை 4 முறைகளாக ஆக்கி 3 வழிகளை நமக்கு அதற்காக காட்டினாங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியில மகிழ்போகம், ஈதல், இரவாமை. அப்போ இது என்ன அப்படிங்கறத நாம கொஞ்சம் பார்த்துட்டு இதையெல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி நமக்கு மனவளக்கலை என்ற பேர்ல எளிமையாக ஒரு வாழ்க்கை முறை, இந்த போதனைகளை எல்லாம் சாதனையாக்கிக் கொள்வதற்குரிய வாழ்க்கை முறை கல்வியாக எப்படி மனவளக்கலையை அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க என்று பார்க்கிற போதுதான் நமக்கு அதனுடைய மேன்மையும் அதில் உள்ள உண்மையும் புரியும். அதனுடைய மேன்மை தெரியும் போதுதான் அதை நாம நமதாக்கி கொண்டு தக்க வைத்துக் கொள்வோம், இல்லைன்னா விட்டுருவோம். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இயமம் என்பது ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு, நியமம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முறையாக செயல்களை செய்வது. நியமம் என்பது அதற்குரிய அந்த முறைகள். இதைத்தான் நம்ம கலாச்சாரம் என்ற ஒரு வார்த்தையால சொல்றோம். சாமி சொல்றாங்க, கலை என்று சொன்னா மனிதனுடைய அறிவாட்சி தரத்தை கொண்டு அவன் இயற்கையில உள்ள வளங்களை எல்லாம் தன் உடல் ஆற்றலாலும் அறிவின் தீரத்தாலும் தரமாற்றியும் உருமாற்றியும் அனுபவிப்பது எல்லாமே கலைதான். அதனால வாழ்க்கை என்பதே ஒரு கலைதான் என்று சொல்றாங்க. அப்போ அந்த ஆச்சாரம் என்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னா விதிமுறைகளை கடைபிடித்து அதை செய்யணும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கலாச்சாரம். ஆச்சாரம் என்றால் விதிமுறைகள். ஏன்னா தன்னுடைய அறிவை கொண்டு மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு இதுதான். இயற்கை வளங்களை எல்லாம் அப்படியே ஏற்று அனுபவித்து முடிஞ்சிடுறது 5 வரைக்கும். 6வது அறிவு இந்த இயற்கை வளங்களை எல்லாம் தன் உடல் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் உருமாற்றியும் தரமாற்றியும் அனுபவிக்கிற அறிவு இந்த 6வது அறிவு. அப்ப இப்படி தானே செய்து அனுபவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த செயல் திருத்தம் என விலங்கிலிருந்து வந்திருக்கான். அப்ப உடல் அளவில் இல்லை கட்டி இருந்த நிலை மாறி விரிந்த நிலைக்கு போகணும். அதற்கு பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம்.
அப்ப அதற்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஆச்சார அனுஷ்டானம். ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கணும். அனுஷ்டித்தல்னா கடைபிடித்தல்னு அர்த்தம். அப்படி ஆச்சார அனுஷ்டானமா இருக்கணும். அத நியம நிஷ்டையோடு அப்படிம்பாங்க. நியமம் என்பதுதான் இங்க இயமம் நியமம். நிட்டை என்பது ஒரு மனதோடு ஒன்றி நின்று செய்யணும். இதான் நியம நிச்சயா செய்யறது. அப்ப இதற்குரிய வழிமுறைகள் தான் பக்தி என்ற பெயரிலும், பக்தி ஒரு படி, ஒரு காய், அதற்கு பிறகு கனி என்ற நிலையில அறிவை பழுத்த நிலைக்கு கொண்டு வரணும். இப்ப இதற்காக கொடுக்கப்பட்ட இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியுங்கிறதுனால ரொம்ப இதுக்குள்ள போகல. நம்ம பார்க்க வேண்டியது சாமி கொடுத்த மனவளக்கலை, அதுக்கு முன்னோடியாக இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ தாய்மானவர் சொல்றாரு, சரியையில் ஈசன் ஜட வடிவாய் இருப்பான். கோயில் போய் வணங்கினா அங்க இருப்பது இறை, அதுதான் நம்ம படைத்து பராமரித்து வழிநடத்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க போய் வணங்குறது. அப்ப அங்க எப்படி இருப்பான்? ஜட வடிவில், இயக்கம் இல்லாத ஒரு சிலை வடிவத்துல பார்க்கிறோம். கிரியை என்றால் இந்த ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் இருக்க, இந்த மாதிரி பயிற்சிகளை செய்கிற போது கிட்டி அருகிருப்பான். நம்ம சுற்றி இருப்பது இறை, நம் செயலுக்கு ஏற்றவாறு விளைவுங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஊனமில் யோகத்தில், யோகத்தை சரியாக யோக நிலையை கடைபிடித்தால், யோக பயிற்சிகளை செய்தால் கிட்டி உள்நிறைவு, ஊனமில் யோகத்தில் உள்நிறைவான். சரியையில் சடவடிவாய் இருப்பான், கிரியையில் கிட்டி அருகிருப்பான், யோகத்தில் உள்நிறைவான், ஞானத்தில் தானாகுவான். நீ எனினும் நான் எனினும் நிறை அறிவில் ஒன்றே என்று சாமி சொல்றாங்கல்ல. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம். அதான் ஞான நிலை. அந்த பழுத்த நிலை, அறிவு பழுத்த நிலைதான் ஞான நிலை. அறிவாலே அறிவினை அறிந்த நிலைதான் ஞான நிலை. அப்போ இந்த மாதிரி நாம சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிலை அடையணும். இதுதான் இயம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று இரு நிலைகள்ல பக்தி ஞானம் என்ற நிலை தாங்க. அப்ப உணர்ந்த உயிரை உணர்ந்து இன்ப துன்பங்களை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த உயிர் மூலம் எது என்பதை தெரிந்து உயிர் எவ்வாறெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்ததுனாலதான் சித்தர் பெருமக்கள் அந்த வாழ்க்கை வாழ்வாங்கு வாழணும், வாழ்வின் நோக்கத்துக்கு ஒத்ததாக இருக்கணும் என்பதற்காக 3 வழிகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்போகம், ஈதல், இரவாமை. அப்ப மகிழ் போகம் என்றால் என்ன? மகிழ் என்று வரும்போது அது 3 காலத்திற்கும் ஊறுகாய் மாதிரி. எப்போதுமே அந்த போகம் என்பது புலன்களால் பெறுகின்ற அனுபவங்கள். அப்போ நாம் புலன்களை கொண்டு பெறுகிற அனுபவங்கள், புலன்களால் செயல் செய்து பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே அந்த எப்பவும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கணும், இன்பத்தை கொடுப்பதாக இருக்கணும்னு. ஆனா நடைமுறையில் அது சாத்தியமா என்று பார்த்தால் அந்த மயக்க நிலையில் இருக்கிற போது அது முடியாது. அதுதான் சாமி சொல்றாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமுயர்த்தி ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் கொண்டு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வினை ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். அப்ப எண்ணம் சொல் செயலால விழிப்பு நிலையை ஒழுங்குமுறை காக்கலைன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை முறையாக மாறிடும். அதனாலதான் எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னாங்க. அப்போ அதை நாம எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும். புலன்கால் பெறுகிற அனுபவங்கள்னா புலன்கள் வழியா நம்ம ஜீவகாந்த ஆற்றலை தான் செலவாக்கி அந்த செலவைத்தான் நாம உணர்வாக பெறுகிறோம். அந்த உணர்ச்சி என்றாலே அதுதான். அப்ப அது எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் போர் பொருத்தமான
பொருத்தமில்லா உணர்ச்சி தான் துன்பம் என்று சாமி சொல்றாங்க. அப்போ அந்த இன்பம் அளவு முறை காக்கப்படணும். அது துன்பமாக மாறுவதற்கு முன்னாடியே அதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளணும். இந்த ஒழுங்குமுறைக்கு ஒரு பயிற்சி கண்டிப்பாக வேணும். ஏன்னா உணர்ச்சி நிலையிலே தான் நம்ம தவறுகளை எல்லாமே செய்யறோம். அப்ப அந்த அமைதி நிலைக்கு போகணும்னு சொன்னா அகநோக்கு தவத்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதை உணர்ந்து சாமி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஈதல். ஈதல் இதைவிட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்ப உயிர் உய்வதற்கு இந்த ஈகை என்பது ரொம்ப முக்கியம். அகநோக்கு பயிற்சியாலும் ஆராய்ந்தும் அறிவே தெய்வமாய் உள்ள உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனினும் இக வாழ்வில் நாம் பெற்ற பதிவுகள் நீங்கி இன்பமாய் வாழ தொண்டே ஏற்ற வழி. முதலில் அதை செய்வோங்கிறாங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம் சொல்றாங்க. ஏன் தொண்டு ஈதல் ஏன் வேணும் அப்படின்னு சொன்னா, நாம சமுதாய அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் இந்த உலகத்திற்கு தானாக வரல, தனியாக வாழ்ந்திடவும் இல்லை. பெற்றோரின் வழியாக வந்தோம். சமுதாயத்தினுடைய கூட்டுறவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டிய அத்தனை அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான அனைத்து பொருள்களும் அந்த சமுதாயம் கொடுத்துதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சாமி சொல்றாங்க, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் உலகுக்கு பதில். ஒரு பிடி உணவுல ஒற்றுமையை கண்டிடலாம், உழைப்பால் அத தந்துடணும் திருப்பி. அப்ப அந்த ஈகை பிரதிபலன் ஏற்கனவே வாங்கியாச்சு, அதற்தான் திருப்பி கொடுக்கிறோம். அப்ப கடன் பெற்றிருக்கோம், அந்த கடமையை அந்த கடனை திருப்பி செலுத்துவதுதான். ஆங்கிலத்தில் சொன்னா கூட டியூ இருக்கு ஏற்கனவே, அந்த டியூவை நம்ம திருப்பி செலுத்துறதுதான் டியூட்டி. அந்த வகையில ஈதல் என்பது நமக்கு வேணும். அடுத்தது இரவாமை. நான் யார் என்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அப்போ இந்த தன்னை அறிதல் என்ற ஒரு நிலை வந்துட்டா மனதை உள்முகமாக திருப்பி தவம் செய்து அந்த தற்சோதனையின் வழியே நம்ம முறையா எல்லா பயிற்சிகளையும் செய்துட்டே வந்தா கடைசியாக நான் யார் என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கு விடை, அந்த அறிவு உயர்ந்திட்ட பிறகு அந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை காணுகிற வரைக்கும் அமைதி என்பது வராது. தொடர்ந்து சிந்தனை அதிலேயே இருக்கும். அப்படி சிந்தித்து 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 உனக்குள்ளே வந்து இறையே நாம இருக்கிறது. அதையும் சாமியார் சொல்றாங்க, உன் செயலை இன்பதுன்ப அனுபவங்களை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து உன் மனது உள்திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் என்றோ. உன்னுள்ளே தெய்வமே அறிவாக உள்ள உண்மையினை உற்றுப்பார். உன்னுள்ளே அறிவையே தெய்வமாய் உணர்ந்து கொண்டால் உலக மக்கள் அனைவரும் உடன்பிறந்தோர் ஆவார். அப்போ நமக்கு துன்பம் இல்லாம வாழணும்னா பெருத்தியாருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும். பெருத்தியாருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும்னா அந்த பழுத்த நிலையில நான் வேறு நீ வேறு அல்ல என்பதை தெரியணும். யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது நமக்கே நாம் கொடுத்துக் கொடுக்கிற துன்பம் தான் என்பதை உணர்ந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா அந்த நிலை இருக்கும். இரண்டாவது, அந்த கண்ணதாசன் சொன்னார்ல, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று. அப்போ அந்த மரணத்தை, அந்த மரண பயம்தான் எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்யணும், அவசர அவசரமா முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மரணத்தை வென்ற நிலை எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அந்த கடமைகளை நாம் முறையாக செய்துட்டோம் நிறைவு வரும்போது மரணத்தை பற்றிய பயம் வராது. இரண்டாவது, இந்த உடல் நான் அல்ல, இந்த உயிரும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, இதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற அறிவுதான், அந்த தெய்வமே அறிவாக இருக்கிறது, அதுதான் நான் என்பதை உணர்ந்து அந்த நிலையில் இருக்கிற போதுதான் அந்த வேண்டலை விடுத்து வளங்களை கொண்டு மற்றவரை உயர்த்துகிற பண்பு வரும். அதற்காக இந்த இரவாமை என்பதையும் கொடுத்தாங்க. இத அருட்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை என்ற பெயரால கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மனவளக்கலை பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது அது என்னெல்லாம் இருக்கு? மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள் என்ன? அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு.
இந்த 4. அப்போ இந்த 4 அங்கங்களை கொண்டதுதான் மனவளக்கலை. அதுல வளர்நிலைகள் 3 கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 நிலைகள் அதுல என்ன பயிற்சி பூராவே எல்லாமே நமக்கு சுய மேம்பாடு. இப்ப இருக்கிற நிலையிலிருந்து அந்த மிருகத்தின் பண்பை கொண்டிருக்கிற நாம மனிதனுக்குரிய தன்மையோடு வாழ்ந்து மாமனிதனாகி வாழுங்காலத்திலேயே அந்த வாழ்க்கை முறையால் தெய்வ நிலையோடு இணையணும். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ அந்த சுய மேம்பாடு மற்றும் பயிற்சி, ஏன்னா பயிற்சி என்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம உண்மையை தெரிந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு போதுமான பயிற்சிகள் இல்லை. வாழ்க்கை முறையை பற்றியும் மனிதனுடைய சிறப்பை பற்றியும் இதுவரைக்கும் அந்த எத்தனை பேருமே நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அந்த மிருக பண்பினால் நமக்கு வந்த குணங்களை பற்றியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான வழிமுறையை யாருமே சொல்லலை இதுவரைக்கும், அருள் தந்தை அவர்களை தவிர. பயிற்சி முறையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய மேம்பாடு. அடுத்தது நம்முடைய வளர்ச்சி. அப்ப மேம்படுத்த வேண்டியதெல்லாம் நமக்கு தெரியும். அதை பார்த்திருக்கோம். உடல் நலம், உயிர் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இறை உணர்வு, இதெல்லாம் நமக்கு மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது. அதற்காக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது என்ன? அந்த வளர்நிலைகள் 3 என்னன்னா மனவிரிவு பெறுதல். ஏன் என் மனதை விரித்தே நினைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தது. அப்ப மனவிரிவு வேணும். அப்ப இதற்கு இயற்கை விதியை அறிந்து கொள்ளணும். இல்லாட்டி செயல்படுவது தெரியாம துன்பத்துல மாட்டிக்குவோம். அப்ப மனவிரிவு பெறுதல், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அவர் மைண்ட், இயற்கை விதி அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர், அப்புறம் எண்ணம் சொல் செயலால் விழிப்புணர்வு இருத்தல், மெயின்டைனிங் அவேர்னஸ் இன் தாட், வேர்ட் அண்ட் டீட். இதெல்லாம் வளர்நிலைகள். இதை பெறுவதற்கு நாம சில விஷயங்களில விழிப்பு நிலையோடு நம்ம சரி செய்து கொண்டே வரணும். அதற்கு சொல்லப்பட்டதுதான் 5 அளவு முறை. உணவு, உறக்கம், உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இந்த 5ல அளவு முறை காக்கணும். அடுத்தது 6 குணங்களையும், அந்த குணங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இறைநிலையே தன்மாற்றம் பெற்று வந்தாலும் இறுதியாக விலங்கிலிருந்து வந்த காரணத்தினால அந்த 6வது அறிவு ஆரம்ப நிலையில் அது முழுமை எய்துவதற்கு முன்னால எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அறிவு 6ஆம் நிலை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டா. அவ்வப்போது அது தேவை, பழக்கம், சூழ்நிலை கொப்ப அறிவேதான் காம முதல் அருகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பத்தைத்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும். அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம். அந்த அமைதி வந்தாதான் அறிவில உயர முடியும். அப்படி வர்ற வரைக்கும் இது குணங்களாக, எது குணங்களாக மாறிச்சு? அறிவேதான் புலன் வழியே இயற்கையாக வருகிற துன்பங்களை நீக்கிக் கொள்வதற்காக புலன் வழியே செயல்பட்டு அந்த செயலால் வந்த விளைவுகளை அனுபவம் பண்ணி அந்த அனுபவத்தில் மயங்கி அங்கேயே நின்று போயிடுச்சு. ஏன்னா உடல் சார்ந்தே வாழ்ந்து பழகினதுனால அந்த குணங்களை சீரமைக்கணும். சாமி சொல்றாங்க, அவா முதல் அறிவு நிலை இயங்கும் விளைவு இவற்றையெல்லாம் அறியாமல் ஆசை முதலான 6 குணங்களை அடக்கிவிட்டால் அறிவிலும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை, உடல் நோய் உண்டாகும். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட முடியாது. அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம், அமைப்புகள் ஒக்க 6 குணங்கள் ஆகும். அறிவின் நிலை மாற்றமே உணர்ந்து அவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும். அப்ப அந்த 6 குணங்களையும் அருகுணங்களாக மாற்றிக்கொள்ளணும். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இந்த மிருக பண்புகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும். ஏன்னா அறிவிலே உயரணும்னு சொன்னா அந்த அறிவு தான் குணங்களா மாறி போயிருக்கு. அப்ப குணங்களை சீரமைக்காமல் அறிவில் மாற்றம் பெற முடியாது. அதுதான் ஒரு கையில சொல்றாங்க, அவா முதல் 6 குண ஆளுமை பேரடையார்கள் சிவா என 100 ஜபித்தாலும் அருளையார். அவா முதல் 6 குண ஆளுமை பேரடைந்தோர்கள் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பார் தெய்வம். அப்போ
இதற்கு முதல்ல நல்ல தவம், நல்ல குருவை பற்றி கொண்டு அகநோக்கு பயிற்சி தொடர்ந்து செய்யணும். இப்ப இந்த அகநோக்கு பயிற்சி ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த தவம் என்பது எப்படி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, 12 ஆண்டு காலம் மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஆதாரமா 2 வருஷம் பயிற்சி பண்ணி அதை மெதுவா மேல கொண்டு வந்து துரியத்துக்கு வர்றத 12 வருடங்கள் ஆகும். அப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்போ சாமி பார்த்தாங்க, எல்லாமே வேகமா போயிட்டு இருக்குங்க. வேக வாகன வசதிகள், தொடர்பு சாதனங்கள், இடம் விட்டு இடம் மாற வேண்டிய கட்டாயம், ஒரே நேரத்தில் பல வேலைகள் பார்க்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்துருச்சு. இப்ப போய் அந்த 12 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாத்தியமானது அல்ல. அதுக்கு என்ன பண்ணணும், எதற்காக அதை வைத்தாங்கன்னு தெரியணும். அதை தாண்டி நல்லா உணர்ந்ததுனால தான் நமக்கு காயக்கல்ப பயிற்சியை கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையே 4 வருஷம் 4 பட்டறைகள் தான். அது என்னன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது கொஞ்சம் நமக்கு விளங்காத மாதிரி இருக்கு. அதனால சாமி என்ன பண்ணாங்க, சாமி தான் இல்ல பாமர மக்களின் தத்துவ ஞானியாச்சே, பாமரர்களுக்கு எளிதில் புரியுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்தையுமே. அப்ப என்ன பண்ணாங்க சாமி, இத அப்படியே நாளை மாத்தினாங்க. இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் பெறுகிற பயிற்சி அடுத்த நிலைக்கு அவனை தகுதியாக்கிக் கொள்வதற்கு தான். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர் தோன்றி ஏன்னா எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொன்னா, கடைசியா விலங்குல இருந்து வித்து எடுத்து 60 லட்சம் தலைமுறைகளுக்கு பிறகு கடைசியா 7 தலைமுறைகள் இருக்க. அதுல பெற்ற அனுபவங்களை எல்லாம், பதிவுகளை எல்லாம் வைத்துதான் இந்த உடல். அப்போ தந்தையிட ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுக்கில சுரோனித சேர்க்கையினால் வந்த முகப்பினையே முன் நினைவால் நாடுவதே மோகம். அப்ப இயல்பாகவே அந்த பருவநிலையில் மாற்றங்கள் வர்றப்போ இந்த உணர்வு என்பது இயல்பாக வரும். அப்போ ஒரு 12-13 வயதுல வித்து உற்பத்தி ஆகுது. அப்பவே இந்த உணர்வும் கூடவே வந்துருது. அப்போ அந்த நேரத்தில் அது அப்படியே என்ன முதிராத வித்து, மண்ணை குழைச்சி செங்கல் அறுத்தாச்சு, அது அப்படியே தூக்கி வச்சு கட்ட முடியுமா? கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கு ப்ராசஸிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. அதுபோல இந்த வித்து உருவான காலத்திலிருந்து அது தன்னை குவாட்ராப்ளிகேஷன் என்ற முறையில பெருக்கி அந்த வித்து பதங்கப்படுத்தப்படணும். அதற்கு உரிய காலம் தான் இந்த 12 ஆண்டுகள். குவாட்ராப்ளிகேஷன் முறையில 1, 2, 2, 4, 4, 8, 16, 16x16 இப்படியே எத்தனையோ லட்சம் உயிரணுக்கள் இருக்கணும். அப்பதான் அவன் இல்லறத்தில் நல்ல ஒரு தலைவனாக இருந்து அந்த இல்லற தர்மங்களை சரியாக கடைபிடிக்க முடியும். ஏன்னா அந்த கணவன் மனைவி உறவுல துன்பம் வந்துருச்சுன்னா, சாமி ஒரு கவிதை சொல்றாங்க, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் 2 பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப அலை எழுந்து மீண்டும் தாக்கியோரை தாக்கும், தொல்லை தரும் சாபமா நோய்கள் வரும் தேர்வி. அப்போ அந்த மாதிரி சிறு நோய்கள், விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள், பொருள் வறுமை, எவ்வளவு பொருள் வந்தாலும் அந்த வரவுக்கு மேல் செலவு, அது பற்றாக்குறை வரும். இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கே இல்லறத்துல ஆண் பெண் இருவரும் அந்த ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும். துன்பம் என்பதே அங்க இருக்கக்கூடாது.
அப்ப அதற்காக இவன் வித்தை பதங்கப்படுத்துவதற்காக இவனை குருவோடு குருகுல வாசத்துக்கு அன்னைக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே குரு என்ன பண்ணார், தொட்டு காட்டி தவம் செய்ய சொல்லி ஒவ்வொரு ஆதாரத்திலையும் இந்த 12 வருடம் எதற்குன்னா இந்த வித்து பதங்கமாவதற்கு. ஆனால் உண்மையில் இது இடையிலே வந்ததுதான். சாமி அதை உணர்ந்திருக்காங்க. ஆதியில திருமூலருக்கு அவருடைய குருநாதர் நந்திதேவர் எப்படி தீட்சை கொடுத்தார் என்பதை அவர் ஒரு கவியில சொல்றாரு. நொடி உடற்பொருள் ஆவி உதகத்தார் கொண்டு பலர் முன்வினை பற்றலை நீக்கி நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியே. நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி உயிருணர்வை மேல கொண்டாந்து காட்டிட்டாங்க. அந்த மெத்தடை தான் சாமி இப்ப கொண்டு வராங்க. அப்போ இடையில் வந்தது எதுக்குன்னா இந்த வித்தை பதங்கப்படுத்துவதற்கு. அப்போ அதற்குரிய பயிற்சி முறையை கொடுத்துட்டா இப்ப உடனடியாக மேல கொண்டாந்து வச்சு தவம் பண்றதுல எந்த தடையும் இல்லை என்பதை உணர்ந்துதான் அகத்தவத்தோடு காயகல்ப முறையை நமக்கு கொடுத்தாங்க. ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்பவும் ஏன்னா காலம் எல்லாமே நம்ம சொல்லி ஆகணுங்கிறப்ப ஒரு காலத்துக்குள்ளதான் சொல்றோம். அடுத்தது இந்த ஜீவகாந்த பெருக்கம். நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அகத்தவம் பண்ணா ஜீவகாந்தம் பெருகும், அகத்தாய்வு முறையாக பண்ணா நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல சொல்ற பாருங்க, அந்த அகத்தாய்வு பயிற்சியில நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் பரபரப்பான சூழ்நிலையில எல்லாருக்கும் தேவைப்படுவது என்னன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். இன்னொன்னு மன அழுத்தம் இல்லாம இருக்கணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வேணும். இந்த ரெண்டுக்கும் உரிய பயிற்சியை சாமி எவ்வளவு சாமர்த்தியமா வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க எண்ணங்களை முறைப்படுத்தி ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்துக் கொண்டால் நேரம் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல கரெக்டா செய்துட்டு வரலாம். இப்ப எண்ணத்தால் தானே நிறைய நேரத்தை அப்படியே கற்பனை கோட்டைகள் மூலமா தான் இழக்கிறோம். அப்போ அந்த எண்ணங்களை முறைப்படுத்தி ஆசையை சீரமைத்தா அந்த நேர மேலாண்மை என்பதற்கு இங்க பயிற்சி இருக்கு. அடுத்தது ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து, இது ரெண்டு சும்மா கேட்டுட்டு போறதில்லை, பயிற்சியாக செய்து உணர்ந்து அதை கடைபிடித்தால் மன அழுத்தம் என்பதே வராது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா சினம் கவலை இரண்டு வாழ்வை சீரழித்து நச்சாக்கும் உழ்த்திங்கிறாங்க. அப்போ வாழ்வை சீரழிப்பதே இந்த சினமும் கவலையும் தான். அப்ப நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லது நாம ஒரு செய்ய போகிற போது அதற்கு தடையாக வருகிற அந்த தடுத்த பொருளையோ நபரையோ அழித்து விட்டு நாம் நினைத்ததை அடையணுங்கிற அந்த உடல் ஆற்றலும் மன எழுச்சியும் சேர்ந்த கலவைதான் சினம். அப்போ பிரத்தியார் மேல பிடிக்காத ஒன்று இருந்தால் சினம். அதுவே நம்ம கிட்ட நமக்கு பிடிக்காத ஒரு குணம் இருந்ததுன்னா வெளியில சொல்ல முடியாம வெளியே வச்சுக்கிட்டு கவலையாக மாறிடும். ரெண்டு வேற இல்லை. அதனாலதான் சினம் கவலை இரண்டும் வாழ்வை சீரழித்து நட்டாங்க. அப்ப அதற்கு அகத்தாய்வு பயிற்சியை கொடுத்தாங்க. அதெல்லாம் செய்தா நமக்கு ஆற்றல் விரயம் இருக்காது, சேரும். அடுத்தது அந்த குணநல பேரு. குணங்களை சீரமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு எல்லாம் சரியா இருக்கும். எல்லாம் செய்யறோம், ஆனாலும் உடற்கூறு பற்றி சரியாக அந்த மருத்துவ அறிவு இருந்ததுனால, காந்தத்தை பற்றிய தெளிவு இருந்ததுனால சாமி என்ன பண்றாங்க, அந்த இன்பம் துன்பம் என்ன, இன்ப துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அறிவின் அலைகள் தான். அப்போ அந்த அறிவே உயிரின் வழியாக படர்ந்து காந்த ஆற்றலாகி புலன்கள் வழியாக போகிற போது பஞ்ச தன்மாத்திரையாகவும், அப்படி புலன்கள் வழியே போய் புறப்பொருளோடு மோதி திரும்புகிற போது அதே அலையை மூளை வழியாக போய் தடுத்து நிறுத்தி பிரித்து இன்ப துன்ப அமைதி பேரின்பமாக உணர்ந்தால் அது மனமாகவும் செயல்படுவதை உணர்ந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, நம்ம உடல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா சாமி அழகா சொல்றாங்க. இப்போ நல்ல இரவுல தூங்கி காலையில் ஏந்திருக்கிறோம், உடலும் மனமும் ஓய்வு பெற்று விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு நிறைவா ஒரு ஆற்றல் இருக்கும் உடல்ல. நமக்கு தேவையான ஆற்றல் 100 யூனிட் அப்படின்னு வைங்க. இந்த 100 யூனிட்ல எழுந்த பிறகு முடிச்ச உடனே மனம் இயங்குது, அப்புறம் உடல் இயங்குது. உடல் மன இயக்கத்தினால ஆற்றல் குறைந்து கொண்டே ஒரு மினிமம் கிரிட்டிக்கல் லெவலுக்கு வரும். அப்போ அது ஒரு 70 அதுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன். இந்த உடலையும் உயிரையும் இயக்குவது அதுதானே. அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப குழந்தைகளை பார்த்தா தெரியும், கடைசி வரைக்கும் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும், பொத்துன்னு கீழே விழுந்துரும். சாமி சொல்றாங்க நம்ம ஏற்கனவே விழுந்து அனுபவம் இருக்கிறதுனால போய் மெதுவா விழுந்துடுறோம். அதான் படுக்கிறது. உட்கார்ந்து மறுபடியும்
மெதுவா விழுந்துடுறோம். இதுதான் படுக்கிறதுமாங்க. அப்போ இதை உணர்ந்து அப்ப அமைதி என்ற நிலைக்கு வந்தாதானே அறிவு உயரும். இந்த அமைதி என்ற நிலை வருவதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. எப்படின்னா நமக்கு பாருங்க, இப்போ பசி என்ற ஒரு உணர்ச்சி வருது, வந்த உடனே அப்படி விட்டுட்டோம்னா லேசா ஒரு துன்ப உணர்வு வருது. சரி, துன்பம் வந்துடக்கூடாது என்ற பழக்கத்தின் காரணமாக என்ன பண்றோம், போய் சாப்பிடுறோம். அளவா தான் சாப்பிடுறோம் விழிப்பு நிலையோட. அந்த சாப்பிடும் பொழுது அந்த அனுபவம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காடுறோம். இப்ப இங்க இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. ஆனாலும் மனம் என்ன பண்ணுது, சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த 100 என்பதுதான் அதோட கெப்பாசிட்டி. அந்த 100க்கு வர்றதுக்கு முன்னாடியே அது பரபரப்பாயிரும். சாமி சொல்லுவாங்க, எண்ணத்தாலேயாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்பமும் துன்பமும் அற்ற ஒரு நிலை வருது. அதுதான் சமநிலை, அமைதி. அதைத்தான் நம்ம தேடுறோம். ஆனாலும் அதுதான் தெரியாம என்ன பண்றோம், அதை இழந்து விடுகிறோம். ஏன்னா அது தெரிகிற அளவுக்கு போறதே கிடையாது. அந்த 100க்கு போறதுக்கு முன்னாடியே எண்ணம் என்னாகும், பரபரப்பாயிச்சு, போர் அடிக்குதுன்னு சொல்லி எதையாவது செய்யறது, அல்லது எதையாவது சிந்திக்கிறது, இல்ல தூங்குறவங்களை போய் எழுப்பி ஏதாவது வாயை கொடுத்து வம்பா மாதிரி பிரச்சனை ஆயிடும். அப்பதான் அமைதி, அந்த நிம்மதியா உட்காருவோம். ஏன்னா அந்த நம்முடைய நேச்சுரல் கெப்பாசிட்டி உடலுக்கு எவ்வளவுனா அந்த 100க்கு மேல தாங்க முடியாது. அப்போ நமக்கு எப்பயுமே இந்த அமைதி நிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆற்றல் உடலில் நிறைய இருக்கணும். ஆனா உடலின் தன்மையை பார்த்தா காட்டாறு மாதிரி, காற்றாத்துல தண்ணி வரும்பொழுது பயன்படுத்தலாம், அதை விட்டுட்டோம்னு சொன்னா போயிரும். ஆனால் அதே காற்றாற்றினுடைய மத்தியில சரியான ஒரு இடத்துல ஒரு அணையை கட்டி நீர் வருகிற போதெல்லாம் சேமித்து வைத்து வேணுங்கிற போது வேணுங்கிற அளவு வேணுங்கிற வழியில கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருந்தா எப்பவுமே அங்க இருப்பு இருந்து கொண்டே இருக்கும்ல. அப்போ அந்த 100ஐ தாண்டி வர்றதையும் நாம வாங்கி வச்சுக்கிற அந்த அக்கையோட கெப்பாசிட்டியை நமக்கு நாம் பெறுவதற்காகத்தான் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பதை சாமி கொடுத்துக்கிறாங்க. பயிற்சி எல்லாமே ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடியதுதான். ஏன் தனியா ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு வச்சாங்கன்னு சொன்னா இந்த நேச்சுரல் கெப்பாசிட்டியோட இருந்தா நாம தக்க வைத்துக் கொள்ள முடியாது, அமைதி நிலைக்கு போகவே முடியாது. துன்பத்துல மாறி மாறியே இருந்துகிட்டு இருப்போம். அந்த அமைதி வந்தா தானே அறிவு உயர்ந்து முழுமையடையும், வாழி நோக்கத்தில் வெற்றி பெறலாம். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அதையும் தாண்டி இன்னும் சிறப்பா, ஏன்னா பல வழியில நம்மளை பாதுகாப்பு பண்றாங்க சாமி. காயல்பத்தை கொடுத்தாங்க, தவத்தை கொடுத்தாங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுத்தாங்க. அதற்கும் மேலே மௌனம் என்ற ஒன்றை கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மௌனத்தில நாம இருக்கிற போதுதான் நம்ம முழுமையாக இந்த பயிற்சிகளால் பெற்ற பலனை அடைய முடியும். அப்போ அந்த பேசானோன்பு ஆற்றுந்தால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசானோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது. ஏன்னா அந்த அப்ப பத்தி நமக்கு இல்லாததுனால. அப்போ பேசானோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்த்திட ஒரு நல் வாய்ப்பாகும். கடைசியா சொல்றாங்க, பேசானோன்பு என்பது வெறும் வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வு. அப்போ மனம் என்பதை பற்றி சாமி என்ன சொல்றாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ மனம்தான் அனைத்திற்கும் காரணமா இருக்கு. மனமுடையதுனாலதான் மனிதன். அந்த மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன். அப்போ அந்த மனதை அழிக்கணும், ஒழிக்கணும்பாங்க. மனம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, மனமே இருக்கக்கூடாது, மனோ நாசம் பண்ணணும்பாங்க. ஆனால் இயல்பாக அது முடியுமா என்றால் முடியாது. ஏன், மனம் என்பது மாபெரும் சக்தி, இதையே தான் இங்கே தன்மாற்றம் பெற்று இருக்கு, மனமா இருக்கு. அப்போ மனம் அழிக்க முடியாது. எனர்ஜி neither be created nor be destroyed, but it can be converted from one form to another. அப்போ இந்த மாபெரும் சக்தியை நாம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எப்ப உடலுக்குள் வந்து உயிர் சிக்கிக் கொண்டதோ அப்பவே மனம் என்பது இயங்க ஆரம்பிச்சிச்சு. அதை ஒழிக்கணும்னு சொன்னா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து உடல் மண்ணில விழுந்தாதான்.
அப்ப அதுக்கப்புறம் எதுக்கு அது தேவையில்லை. அதனால வாழ்காலத்திலேயே அதை எப்படி சரி பண்ணணும்னா இன்னொன்றாக மாற்றணும். அதுதான் ஒரு பாடல சொல்றாங்க, மனம் மாய என்பார்கள். மனம் மாய்ந்து போகணும்பாங்க. மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பெய்விடும். மனம் அறிவான பின் அது மரணமிலா நிலை. அப்போ மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனம் அடங்கினால் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்ந்துடலாம். அப்போ தெய்வ நிலை என்பது என்ன? அறிவிலே முழுமை பெறுவது, ஆதிக்கு சமமான நிலை வாழ்ந்தாலத்திலே. எதுக்குன்னா துன்பம் இல்லாமல் வாழ்வது, பரத்தியார் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது. அப்போ இன்னொரு பாடல சொல்றாங்க, மௌனமே, இந்த மௌனம் என்பதே அறிவினது அடித்தளம். அறிவுக்கு அடித்தளம் எது? எல்லாத்தையும் கழிச்சிருங்க. அறியப்படுவதனால இது அறிவு, அனுபவங்களால் பெறுவதுதான் அறிவு. அப்ப அந்த அறிவையும் நீக்கிட்டா, ஆழ்வார் சொல்றாரு, நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் உலப்பில் அதனை சென்று அங்கு உணர்ந்து உணர்ந்து இன்பதுன்பம் செத்து களைந்து பகையற்றால் அதுவே வீடு, அப்போதே வீடு வீடாமே. அப்போ எல்லாமே கடந்து அதற்கு அடித்தளமா இருக்கிறது தான் அந்த மோனம். மோனம் அது அறிவினது அடித்தளம். மிக விரிவு, எல்லை இல்லை, காலம் இல்லை. அப்ப எல்லை விரிவெட்டதுவாய் யாதினும் ஒரு வலதாய் இல்லை உளதென்று அறிஞரெல்லாம் மயில் எய்துவட்டாய் கொட்டு முகிலாய் அணுவாய் அணுவை கூட்டி பிரிப்பதுவாய் என்ன இருக்கு? அதுதான் உள்ளும் புறமுமாகி உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம், தெய்வம்னு சொல்றாங்க. அப்ப அந்த தெய்வ நிலை தான் அறிவினுடைய அடித்தளம். மோனத்தில் அந்த நிலையில அறிவு தோய்ந்து மறுபடியும் பிறந்தால், மறுபிறப்பு மறுபடியும் பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். அந்த மோன நிலை மறவாது, முன்வினை பின்வினை நீக்கி அந்த மோன நிலையை மறவாது செயலாற்ற எப்படி இருக்கும்? கடமையாற்றினால் மேன்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாம். அப்ப அந்த அமைதியில தான் அறிவு உயர்ந்து கொள்கிறது. அதற்கு மௌனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லா உணர்ந்தாச்சு. உணர்ந்தாச்சா? தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரிந்து கொண்டதை நாம வாழ்க்கை முறையாக மாற்றணுமே. அப்ப என்ன பண்ணணும்? அதற்கு விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் வேணும். விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பெனும் சூழலில் அலை மனதின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு, பழுத்து விடும் அறிவு. அந்த பக்குவத்தில் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழுத்தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய்விளங்கி முழுமையாகி. அப்போ அந்த துரியாதீத தவம் என்ற ஒரு தவத்துக்கு நாம போகணும். அதற்கு வழியை காட்டிட்டாங்க சாமி. அந்த துரியாதீத தவத்துக்கு பேரு தான் நிறைவேற்று தவம். உச்சியிலே வச்சு செய்யறது துரியம். அது அலைகின்ற மனதை நிலைக்க செய்யும், நிலைபேற்று தவம். ஆனால் இந்த நிறைவேறு சாமி சொல்றாங்களே, இன்று நான் நிறைவு பெற்றேன், அந்த நிறைவு நிலை வந்தால் தான் குறை என்பதே இல்லைன்னா தான் நம்ம உயிர்களுக்கு துன்பம் செய்யாமலும் அதன் மூலம் நாம் துன்பப்படாமலும் வந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும். அப்போ அந்த துரியாதீத நிலையில போகிற போதுதான் என்ன ஆகும்? தவமுறை அகவல்ல சொல்றாங்க, துரியாதீத தவத்துல என்ன அப்படின்னா, தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ் இரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. அதனால என்னாச்சு? இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன், இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். அப்போ இறை உணர்வு பெற்றுட்டு நாம் முழுமை பெற்றுட்டோம் சொல்லி போய் ஓரமா உட்கார்றதுக்கு இல்ல. அதனாலதான் சாமி சொல்றாங்க, கடவுளை அறிந்தவர் கடவுளை நாடுவார், கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழுவார். கடவுளை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? எல்லாமாக இருப்பது இறை. அப்போ இறை தொண்டு செய்துதான் நம்ம முழுமை அடையணும். அப்போ அதை எப்படி நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க? திருமுருகர் சொல்றாரு, வடமாட கோயில் பகவர் குன்றியின் நடமாடும் கோயில் நம்பருக்கது ஆகா,
நடமாடும் கோயில் நண்பர் கொன்றியின் படமாட கோயில் பகவருக்கதாமே. அப்போ இதைத்தான் நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் வாயளவு சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு. வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒரு கேள்வி வரும்பொழுது ஒரு பதில் சொன்னாங்க. ஆமா, ஒரு லெட்டர் ஹெட் ஆபீஸுக்கு போனா அதை போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா தான் ஹெட் ஆபீஸுக்கு போகும், ஹெட் ஆபீஸ்ல போட்டா போஸ்ட் பாக்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ மக்களுக்கு செய்கிற, சக மனிதர்களுக்கு செய்கிற தொண்டுதான் இறைவனுக்கு செய்யறது. அப்ப இந்த இறைநிலை உணர்வு பெற்றவர்கள் இந்த வழியில தான். அப்ப கடமைகளை ஏற்றமாய் புரிவதற்கு தான் அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்தே நினைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே, கண்மை வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்ப அந்த தொண்டு அதுதான் மகிழ்பகம் ஈதல் என்று சொன்னாங்களே, அந்த நிலைக்கு வரணும். அப்போ விழிப்பு நிலையோடு நாம புலனின்பங்களையும் அளவு முறை காக்கணும். சக மனிதர்கள் நடமாடும் தெய்வங்கள் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்த அளவில நாமும் துன்பப்படாம, ஏன்னா தவம் செய்வதற்கு நோக்கமே தான். தவம்னா உற்ற நோய் நோண்டல் உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்தின் உரு. அப்ப தவம் செய்தால் அற வாழ்க்கை வாழ முடியும். அப்போ அரண் என்பது என்ன? எல்லா அறங்களிலும் மிகச்சிறந்தது மனத்துக்கன் மாசில நாதல், அனைத்து அரண் ஆதல நீரவிர. அப்போ மன அழுக்குகளை எல்லாம் போக்கிக் கொள்ளணும். அடுத்தது அற வாழ்க்கை என்றால் என்ன? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல், இந்நான்கும் இழுக்காறு என்றது அறம். அப்போ இந்த அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் கூறுதல் இதையெல்லாம் விட்டுணும். விட்டுட்டு அதுக்கு பதிலா அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் இதையெல்லாம் போடணும் உள்ள. நம்ம ஏற்கனவே விலங்கிலிருந்து வந்ததுனால இந்த முன் சொன்ன எல்லாமே வேண்டாதது நம்ம கிட்ட இருக்கு. அப்ப பானைக்குள்ள இருக்கிற காத்து மாதிரி அந்த பானையின் கொள்ளளவுக்கு தனியை ஊத்திட்டோம்னு சொன்னா காற்று கண்டிப்பா வெளியில போயிடும். அப்போ அதை உணர்ந்து நாம இதைத்தான் சாமி சொல்றாங்க, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்று. அப்ப அந்த வகையில நாம நம் முன்னோர்கள் செய்த நல்வினை பயனாக நல்ல ஒரு குருவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த குரு காட்டிய வழியில தொடர்ந்து நடக்கணும். ஏன்னா அந்த தெளிந்த அறிவு என்பதற்கு சாமி சொல்லுகிற போதே விளக்கம், ஞானம் வாழ்கிற முதல் தத்துவத்துல முதல் தொடக்கமே தான். ஞானம் என்றால் அறிவின் தெளிவு என்பது ஒரு பொதுவான விளக்கம். அறிவை அறிவால் அறிந்த தெளிவு என்பதுதான் சிறப்பான விளக்கம்ங்கிறாங்க. அது என்ன அறிவை அறிவால் அறிவது? அந்த பேரறிவு இங்க பின்னப்பட்டு சிற்றறிவா இருக்குது. அது டோட்டாலிட்டி, இது பிராக்ஷன். அப்போ எப்பதான் பிராக்ஷன் டிமாண்ட் பண்ணுதோ அப்ப டோட்டாலிட்டி கண்டிப்பா கொடுத்து தான் சப்ளை பண்ணும். இதுதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப அந்த நிலையை உணர்ந்து நம்ம அதனோடு எப்பவும் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கணும். அப்போ இதைத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசன் பெருமான் சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குதல் என்பது என்ன? இந்த சிற்றறிவை கொண்டு அந்த பேரறிவை உணர்ந்து அதனோடு இணைவது. அப்போ வள்ளல் பெருமான் ஒரு இதுல சொல்றாரு, அதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. சொல்றார், அது நல்லா யாரு கையில நோட்புக் வச்சிருந்தா எழுதிக்கங்க. ஏன்னா நான் பல இடத்துல இது சொல்றது உண்டு. ஏன்னா வள்ளல் காட்டிய வழியில தான் சாமி இன்னும் சொல்றாங்க, அவர் காட்டிய வழி என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பு, வசதிகள் எல்லாமே பல அறிஞருடைய நட்பால் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நட்பு நலம் தான் நம்மை உயர்த்தும், கர்மயத்தை தூய்மை செய்யும், இறை உணர்வை பெற வைக்கும். அதுக்கு அந்த வள்ளல் பெருமான் சொல்றாரு, அறிவாலே அறிவினை அறிகின்ற போது அங்கு அனுபவமாவது ஏதடி தாயே. அதான் தலைவி தோழி பாகத்தில் அதை அமைச்சிருக்கிறார். அதாவது மனம் வந்து அறிவை கேட்குது, அறிவு அதற்கு பதில் சொல்லுது. மறுபடியும் சொல்ல பாருங்க, அறிவாலே அறிவினை அறிகின்ற போது அங்கு அனுபவமாவது ஏதடி தாயே. அப்ப அறிவு சொல்லுது பாருங்க, பிரிவாலே செறிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம்தான் அறியாயோ தோழி. இந்த பதில் தான் முக்கியம். பிரிவாலே செறிவாலே தெரியாது தெரியும். அப்ப ஒன்னையும் மூணையும் சேருங்க. பிரிவாலே தெரியாது, செறிவாலே தெரியும். எது? திருவருள் உருவம். அதுதான் தான் சொல்றாங்க, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். அப்போ இறைவனுக்கு, அப்போ பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எந்த உயிருக்கும் எந்த பொருளுக்கும் நாம அதன் இயல்புக்கு மாறாக எதையாவது செய்து அதை துன்பப்படுத்தினா அது இறைவனை
துன்பப்படுத்துவதாகவே ஆகும். அதற்குரிய இறை நீதியின்படி நமக்கு இயற்கை சட்டத்தின்படி விளைவுகள் வரும். அப்படி வருகிற போது அது வாழ்வின் நோக்கத்துக்கு ஒத்ததாக கண்டிப்பா இருக்காது என்பதை தான் அதுல சொல்றாரு. அப்ப அந்த அளவிலே நாம உணர்ந்துட்டோம். இரண்டாவது, ஆறாவது அறிவின் ஆரம்ப நிலையிலிருந்து முழுமை பெறணும். அப்ப ஆறு அறிவு எப்ப முழுமை பெறும் என்பதையும் சாமி சொல்றாங்க, அதையும் சொல்லிடுறேன். அந்த ஆறாவது அறிவு முழுமை பெற்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் வெளியில வந்துருவான், கடமை பொது தொண்டுக்கு வந்துருவாங்கிறது தான் முக்கியம். அப்ப பாருங்க, ஆறாவது அறிவின் சிறப்பு மேன்மை என்பதை ஒரு கவியில சொல்றாங்க. 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல், அளத்தல் காலதூர பருமன் வேகம், சிந்தித்தல், செயல்முறை வகுத்தல், பிற ஜீவ இன உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல், எந்த ஒரு விளைவுக்கும் காரணத்தை தன் யூகத்தால் அறிதல், தான் பெற்ற பயனின் தெளிவை பிறருக்கு உணர்த்துகிற வல்லமை. எப்படிங்க? தான் பெற்ற பயனின் தெளிவை பிறருக்கு உணர்த்துகிற வல்லமை எப்ப வருதோ அப்பதான் ஆறாவது அறிவு முழுமை பெறுவதாக அர்த்தம். ஏன் அது அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம் என்பதோ சம ஆதாயம். யார் எதை செய்தாலும் அதனுடைய விளைவை எல்லாரும் பங்கு போட்டு அனுபவிச்சுதான் ஆகணும், ஓட முடியாது. அப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, வாழ்க்கை முறையில நான் நிறைவாக வாழ முடியும், சரியா தான் செயலை செய்யறேன், விளைவும் சரியா தான் வருது. ஆனா அந்த விளைவை நான் முழுவதுமா அனுபவிக்க முடியாது. ஏன்? என்னை சுற்றி இருப்பவர்கள், குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அறியாமையில் செய்கிற செயலால் வருகிற விளைவு என்னுடைய விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செய்த செயலால் வந்த விளைவை தடுத்த என்னிடம் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பெற்றதை நான் நல்லா அனுபவிக்கணும்னா மற்றவர்களையும் அதை பெற வேண்டும். அதற்குரிய பணியை நான் உணர்ந்து கண்டிப்பா தொண்டாக செய்யணும். அந்த தொண்டின் மூலமாக தான் நம்ம கொண்டு வந்ததை நீக்கிக் கொள்ளலாம். அப்படி வாழுகிற போதுதான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாகவும் யோக முறையோடு கூடிய வாழ்க்கையாகவும் அமையும் என்பதை உணர்ந்து நாமும் முறையாக பயிற்சிகளை செய்து உயர்வோம். பிறர் உயர்வுக்கு நாம உறுதுணையாக இருப்போம். அதற்கு குருவர்களும் திருவர்களும் துணை செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி காலம் கருதி தொழில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சந்தேகம் அவருக்குள்ள சந்தேகம் வராது, கமெண்ட்ஸ் சொல்லலாம். மறுபடி கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கறத நீங்க மகிழ்ச்சியோட இருந்து அந்த உணர்ந்து பண்றதுனால அதை மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணுமாறு நான் கேட்டுக்கேன். வாழ்க வளமுடனையா. அது இந்த ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நம்ம இதுல பண்றோம். அதை ஆஸ்ட்ரல் டிராவல் என்று சாமி வச்சாங்க. அதான் சூக்கும பயணம் என்று சொல்லி அது இப்ப நம்ம மூத்த பேராசிரியர் மாரியம்மாள் அவர்கள் அங்க அங்கலக்குறிச்சியில அவங்க இதுல இந்த பௌர்ணமியை ஒட்டி நடத்துறாங்க. திருப்பூர்ல இருந்து நிறைய பேர் எல்லாம் போயிட்டு வர்றாங்க. திருப்பூர்னு இல்ல, பொதுவாகவே போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, சாமி மணிபூரகத்துல கொண்டாந்து ஆற்றலை எல்லாம் குவித்து, இந்த 9 மீட்டர்ல தொப்புள் மையமாகிய மணிபூரகத்துல ஆற்றலை குவித்து அதை அப்படியே அந்த உயிர் சக்தியை பூரா கொண்டு வந்து சேர்த்து அப்படியே உயிரை வெளியில கொண்டு வருது. இந்த சூக்கும உடலை வெளியில கொண்டு வந்து நம்ம பரு உடலுக்கு ஒரு காப்பு போட்டுட்டு சாமி கூடயே போறது. சாமி சொல்லுவாங்க, நான் உங்க கூடயே இருக்கிறேன். அப்ப இரவுல ஒரு பேராசிரியர் தவம் நடத்தி மணிபுரகத்திலேயே அப்படியே செய்துட்டு படுக்க திருடுவாங்க. அப்ப இரவு உணவு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். ஏன்னா காலையில எழுந்திரிச்சு தண்ணியில நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா அந்த உணர்வு மாறி போயிடும், தொடர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்ப காலையில பேராசிரியர்கள் நம்ம
மறுபடியும் தொடருவாங்க தவத்தை. அப்புறம் இடையில சாமி வந்த பிறகு படுத்திருக்கிற எல்லாரும் ஏஞ்சி உட்கார சொல்லுவாங்க. சொல்லிட்டு மறுபடியும் படிக்க சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த மணிபுரத்துல தவம் செய்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நாமளே அருள்காப்பு போட்டுட்டு அது பழைய கூடத்துல நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பறவைகள் காலை நேரத்துல சத்தம் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஒரு முதல்ல ஒரு நிலவுக்கு போய் சொல்லுவாங்க, அப்புறம் பழனி மலைக்கு ஏதாவது போய் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு பெரிய சோலை கடற்கரை இப்படி எல்லாம் போயிட்டு நம்ம இல்லத்துக்கும் வந்து உள்ள எல்லாரையும் பார்த்து காப்பு போட்டுட்டு திரும்பி போய் மறுபடியும் அந்த சூக்கும உடலை பருவுடலோடு இணைக்கணும். அதற்கு சாமியோட ப்ரொடெக்ஷன்ல தான் நாம தனியா செஞ்சதே கிடையாது. நாங்க நிறைய தரம் சாமியோட, ஏன்னா சாமி இருக்கிறப்ப ஒரு சாமி சொல்லுவாங்க அந்த உடல் வந்து லேசா ஒரு கொசு கடிச்சா கூட டபக்குன்னு ஜெர்க்காச்சுன்னா உயிர் திரும்பி வந்துருமா. அப்படி வரும்போது பொருந்தாது, அலைன் ஆகாது ப்ராப்பரா. அப்ப பிரச்சனை வந்துடும் சொன்னதுனால நாங்க அதை செய்யறது இல்லை. ஆனா சாமி இருக்கிற வரைக்கும் அந்த பயிற்சி எப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அப்பெல்லாம் நாம ஆசிரியர் பயிற்சிக்கு தொடர்ந்து போய் அதை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருந்தோம். அதனுடைய பயன்தான் சாமியோட அந்த ஒரு அட்யூன்மெண்ட் சரியா அந்த ஃப்ரீக்வன்ஸோட நம்மளால அட்யூன் ஆக முடியுது. இப்ப தானா அதுவானால் அதுவே சொல்லும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்க மூலியமா எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த கேள்வி நான் இருக்க கேட்டேன் அப்படின்னா அன்னைக்கு சொல்லும் பொழுது விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அது உங்க வாய் மூலியமா அது கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே, நல்ல வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். வேற வாழ்க வளமுடன். அம்மாப்பேட்டை அறிவித்திருக்கோயிலுடைய தலைவர் அறக்கட்டளையுடைய தலைவர் பேசுறாரு பாஸ்கரன். வாழ்க வளமுடன். நீண்ட நாளாச்சு அவங்க பேச்சு இந்த தொடர்ந்தான ஒரு அந்த மகிழ்ச்சியோடைய இதெல்லாம் வந்து இதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்து யோசிச்சு சொல்லுவாங்க கவிதைகளை. சரளமா அப்படியே இருந்த அறிவு போல கொடுத்தீங்க. அத மற்ற மகான்கள்லையும் இருந்தீங்க. மகிழ்ச்சியோடைய கவிதைகள் ஒவ்வொன்றையும் வரும். உங்க மூலமா நான் உங்க மூலமா ஒரு செய்தியை நான் மற்றவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். என்னன்னு சொன்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அந்த அட்டைன்மெண்ட் முக்கியம். அதுக்கு ஒரு சாமியை ஒரு முறை ஒரு கதை சொன்னாங்க. ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தவன் என்ன பண்ணான்னா ஒரு குறிப்பிட்ட அரண்மனை வளாகத்துல சில வீட்டு உபயோகப் பொருட்களை கொண்டாந்து அதுல ரொப்பி வச்சான். அப்ப மக்களுக்கு என்ன செய்தின்னா காலையில 10ல இருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் அந்த அரண்மனை வளாகத்துக்குள்ள போய் தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு போகலாம். அங்க குறைய குறைய காவலாளிகள் கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு. அப்ப எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறா. அத மந்திரி பாக்குறாரு. என்ன இப்படி ஒரு பெண்ணான்னு சொல்லி வந்து கேக்குறாரு. என்னம்மா உனக்கு ஏதாவது வேணுமா? வயதாயிடுச்சு, கொண்டு போக முடியாது, தூக்க முடியாதுன்னு யோசிக்கலையா? உனக்கு என்ன வேணுமோ கேடு, நான் அரண்மனை காவலாளிகளை கொண்டாந்து கொடுக்க சொல்றேன்னு. அந்தம்மா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்கிற. ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாரு. அப்ப என்ன வேணும்னு கேட்டா எனக்கு ராஜாவை பார்க்கணுங்கிறா. இந்த செய்தியை கேட்டு ராஜா ரொம்ப வேகமா அந்த மாதிரி ஒரு ஆளான்னு பார்க்க வர்றாரு. அவரும் வந்து எவ்வளவு சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணும் வேணாங்குது. இல்லம்மா நான் அவன் மகன் மாதிரி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு வருத்தப்படுத்தாரு, என்ன ஏதாவது கேளுங்கிறாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, எனக்கு என்ன வேணும்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவக்குன்னு அந்த ராஜாவை கட்டி பிடிச்சிக்குது. எனக்கு நீ தான் வேணும். ஏன்னா உன்னுடைய பொருட்கள் இன்னைக்கு கொடுக்குற, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற கொடுக்குற, நாளைக்கு நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? அப்ப உன்னையே நான் பிடிச்சு கொண்டா உனக்கு சொந்தமானது எல்லாமே எப்பவும் எனக்கும் சொந்தம் தானே, எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்ல. புரியுதா? அப்ப அதுதான் பற்ற வேண்டியதை பற்றி கொண்டால் பற்றாக்குறை என்பதே இருக்காது. நேற்று கூட அதான் தலைப்பு பேசினேன். அப்போ சாமியை நல்ல இருக பற்றி கொண்டால் இந்த கவிதைகள்லாம் அங்க அந்த அறிவிலிருந்து வர்றது பூரா நம்ம வழியா. அப்ப பாருங்க நீ ஸ்பான்டேனியஸா யோசிக்காம பேச முடியும். ஏன்னா ஒரு குருவணக்கம் பாடும் போதே சாமியை ஆவாகனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாமி செய்யறது தான். நம்மளும் ஒரு பார்வையாளர் தான். வாழ்க வளமுடன். அது எல்லாராலும் சாத்தியம். அனுபவத்தை மற்றவங்களுக்கு பயணத்துல நானும் ஒரு அனுபவம் சொல்றேன். சொல்லுங்க. நான் அறுவடை பயிற்சிக்கு போயிருந்த போது சூக்கோ பயணத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த மலையெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போற மாதிரி வந்தது பாருங்க. அன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு அகத்தாய்வு நடந்தது, 3வது அகத்தாய்வு. என் மனைவியை போய் நான் தூண்டி சொல்லி போய் சொன்ன மாதிரி அவங்க நான் ஊர்ல ஆளையாவது பயிற்சி முடிச்சு வந்தோன்னே நீங்க வீட்டுக்கு வந்தீங்க,
வந்துட்டு இந்த மாதிரி 3வது அவர்கிட்ட இடத்துல போகணும்னு சொன்னீங்க, நான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மகரிஷி ஐயா வந்து நம்மளை அழைச்சி சூப்பர் எடுத்து அழைச்சி போனது உண்மையா நடந்தது கிடையாது. வீட்டுக்கு போனதை வந்து எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க, பயிற்சி முடிச்சுட்டு வந்தோம்னா நீ எப்படி போனேன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி நான் வீட்டுக்கு நீங்க வந்து வாசப்படி இருந்துட்டு இந்த மாதிரி அகத்தாய் மூணு நடந்து போனையாலும் இறக்கி விட்டீங்க, நான் போனேன்னு சொன்னாங்க ஐயா. வாழ்கோளமுடன். அதான் சாமியோட இருக்கும்போது அங்க நமக்கு முழுமையாக உணர்ற வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தருக்கு கூட அது உணர முடியாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாமி தன்னுடைய ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அத்தனை பேரையும் அவர்களுடைய அருள் அலைக்குள்ள வச்சு நம்மளை அழைச்சிட்டு போறாங்க பாதுகாப்பா. வாழ்கோளமுடனியா, நல்ல அனுபவம். வாழ்கோளமுடன். வாழ்கோளமுடன். வாழ்கோளமுடனியா. எல்லாம் இன்னைக்கு நிறைய பேராசிரியர்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. உங்க யோகா வாழ்வுடைய ரொம்ப சிறப்பா இருந்து ஒரு நாள் இது வந்து 1 மணி நேரத்துக்கு முடிச்சிருக்கீங்க. இல்ல நாங்க மீண்டும் கேட்டாதான் எங்களுக்கு மறுபடியும் தெளிவு கிடைக்கும். அனுப்பிச்சு விடுறேயா? மறுபடியும் கேக்குறேங்கய்யா. அடுத்து இந்த சுகும பயணத்தை பத்தி எனக்கு அனுபவம் இருக்கு. சுவாமி அருள்நிதி பயிற்சியில எனக்கு அது கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நான் மீண்டும் உங்களை கனெக்ட் பண்றீங்க. இங்க திருச்சி மணாலா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அது 60 விஷயமா உங்களை ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா. வாழ்கோளம். சிறப்பான இன்னைக்கு பெரிய பாக்கியம். நிறைய பேராசிரியர்கள் இதை கேட்டிருக்கீங்க. குறைவான எண்ணிக்கையில இருந்தாலும் நிறைவானவர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாழ்கோளம். வாழ்கோளம். வாழ்கோளம்.